லட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லட்டு வந்து பார்த்தோன்னா செய்கிறது வந்து பார்த்தோன்னா ரொம்பவே ஈஸி. வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 20 நாள் ஆனால் கூட வந்து கெட்டு போகாது. ஆனால் அது வரைக்கும் கூட வைக்க மாட்டாங்க, சீக்கிரமாகவே காலி பண்ணிவிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு சத்தாக இருக்கோ அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா அவல் சேர்த்து பண்ணுறோம். அவல் வந்து பார்த்தோன்னா அயனும் விட்டமின் சியும் நிறைய இருக்குது. இதில் ப்ரோட்டீன் எல்லாமே எல்லா சத்துக்களும் வந்து நிறைஞ்சிருக்கிற இந்த லட்டில் டேஸ்ட்டும் வந்து நல்லா நிறைஞ்சிருக்கும். வாங்க இப்போ எனர்ஜி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எனர்ஜி லட்டு செய்ய தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சிகப்பரிசி அவல் எடுத்துக்கணும். அதுதான் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்லது. நான் வந்து சிகப்பு அவல் தான் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு அது எடுத்துக்கலாம். அதுலேருந்து பாதி அளவுக்கு, அதாவது 125 கிராம்ஸ் அளவுக்கு உடைத்த கடலையும் வேர்க்கடலையும் எடுத்துக்கலாம். நம்ம முந்திரி பாதாம் வந்து நம்மளுடைய சாய்ஸ் தான். நான் வந்து 25 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதோடு வந்து பார்த்தோன்னா எள்ளு, கருப்பு எள் இருந்தால் ரொம்ப நல்லது. வெள்ளை எள் இருந்தது என்கிட்ட, அதனால் அதுவே 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து 1/2 kg அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்போ தான் இது எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். நெய் தேவையான அளவு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அவல் சேர்த்து இதில் ஃப்ரை பண்ணலாம். அதாவது ஃப்ரை பண்ணுறப்போ சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா இது ஃப்ரை ஆகட்டும். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இதை அடுத்ததாக முந்திரி பாதாம் சேர்த்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து ப்ரௌன் கலராக மாறும் முந்திரி, அதில் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். அடுத்து வந்து எள் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எள் சேர்த்து ஃப்ரை பண்ணுறப்போ வந்து பார்த்தோன்னா அது பொரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ உடைத்த கடலை, வேர்க்கடலை வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இதையும் அதோடு சேர்த்துடலாம். இப்போ வெல்லம் வடிகட்டிக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் வெல்லம் போட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம். தண்ணி மட்டும் ரொம்ப கம்மியாக விடணும். ஏன்னா அதிகமாக விட்டுட்டோன்னா ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா நான் அப்புறம் லட்டு பிடிக்க வராது. 1/2 டம்ளருக்கு மேலே விடவே கூடாது. 1/2 டம்ளர் விட்டால் போதும். ஏன்னா வெல்லம் உருகிறப்போ அதுவே நிறைய தண்ணி வரும். அடுத்ததாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அவல் எல்லாம் ஆறிடுச்சு. அதில் உடைத்த கடலை சேர்த்துடலாம். ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலையும் சேர்த்துட்டேன். இதை நல்லா கலந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது சாப்பிட்றப்போ கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் பவுடராகவும் அரைச்சிக்கலாம். அது உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்து. வெல்லம் வந்து இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த பேன்லேயே வந்து வெல்லத்தை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி சேர்த்துடலாம். ஆல்ரெடி பேன் சூடாக இருக்கிறதால நல்லா கொதிச்சு வருது. ஏன்னா இதில் நிறைய டஸ்ட்டும் இருக்குது வெல்லத்தில். அதனால் எப்போவுமே நம்ம வெல்லம் யூஸ் பண்ணுறப்போ ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது. இந்த லட்டில் சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்குன்னு சொன்னேன். அதாவது அயன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அவல் சேர்த்துக்கிறோம், வெல்லம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இந்த லட்டு எடுத்துக்கிறப்போ வந்து பெரியவங்களுக்கும் சரி, முக்கியமாக லேடிஸ்க்கும் வந்து பார்த்தோன்னா அயன் கண்டென்ட் உடம்புல ஏறும். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இது. இப்போ நல்லா கொதிக்குது அந்த பாகு. இந்த டைமில் நம்ம ஏலக்காய் தூள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸை இதில் கலந்துட வேண்டியது தான். இது வந்து பாகு நல்லா திக்காயிட்ருக்கு. ஸோ இது போட்டோன்னா கரெக்டாக வந்துடும். நம்ம இப்போ கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் ஆறின பிறகு வந்து பார்த்தோன்னா இது நல்லா கரெக்டாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். அதே சமயம் இந்த லட்டாக பிடிக்கிறப்போ வந்து பார்த்தோன்னா கடகடன்னு பிடிச்சிடுங்க. நான் ரொம்ப நேரம் இருந்தது அப்படின்னா ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா அப்புறம் நம்மளால் லட்டு பிடிக்கவே முடியாது, டைட்டாகிடும். ஸோ ஃபேன் காற்றுல வைக்காமல் இது கொஞ்சம் ஆறுனதுமே கடகடன்னு லட்டு பிடிச்சிடுங்க. அதாவது கொஞ்சம் லேசான சூடு இருக்கிறப்பவே தான் நம்ம லட்டு பிடிக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ லைட்டாக இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதம் போச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக லட்டு பிடிக்க வரும். ஒருவேளை ரொம்ப லூஸாக இருந்தது உருண்டை பிடிக்கிறப்போ அப்படின்னா நம்ம ஒத்த கடலை பொடி கூட வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஆறுனதுமே நல்லா கெட்டியாகிடுச்சு. அதாவது ரொம்ப ஆறலை, கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இப்போது இந்த டைம்லேயே நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடணும். நல்லா ஆறிடுச்சுன்னா அதுக்கடுத்து உருண்டை பிடிக்கவே வராது, கெட்டியாக இருக்கும். எல்லாத்தையுமே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உருண்டை பிடிச்சதும் தட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறின தான் ஒரு 2 மணி நேரமாச்சும் நல்லா ஆறட்டும். அதுக்கடுத்து ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
வெல்லம் வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவோம். ஸோ வெல்லம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதா இருந்தாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாவில் பாருங்கள் நல்லா வந்து பார்த்தோன்னா கிரைன்ஸ் மாதிரி நல்லா தெரியுது, அதாவது ரவை மாதிரி தெரியுது. நம்ம வந்து பார்த்தோன்னா அரைக்கிறப்போ பவுட்ரு மாதிரி தான் இருந்தது, ஆனால் இப்போ பாருங்கள் நல்லா ரவை மாதிரி தெரியுது இல்லையா? அது சாப்பிட்றப்போ நல்லா பல்லில் வந்து நல்லா கடிக்கிற மாதிரி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும். அவர் பிடிச்சதுன்னொடனே அவரோட சைஸில் வந்து ரெடி பண்ணிட்டாரு. இது நான் பண்ணது. இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது, அதோட முடிஞ்சிடும். அவருக்கு ஒரே சைஸாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக ரெடி பண்ணிட்டாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எனர்ஜி லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயும் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.